நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அறிவிக்கப்படக்கூடிய இந்த கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி பற்றின விவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் என்ன மாதிரியான கடன்கள் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடியாக போகுது, குறிப்பாக விவசாய கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடியாக போகுது, நகைக்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடியாக போகுது, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் எப்போ தள்ளுபடி ஆகும், அதற்கு பிறகு இதை பற்றின தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ எந்த மாதிரியான கடன்கள் தள்ளுபடி ஆக போகுது, இப்போ நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறோம். நாளுக்கு நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறைகளையும் கூப்பிட்டு, அதாவது கூட்டுறவுத்துறையாகட்டும், பொதுப்பணித்துறையாகட்டும், இந்த டிஎன்பிஎஸ்சி குழு தலைவர்களாகட்டும், ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரியான ஒவ்வொரு துறைகளிலும் உள்ள மேல் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்திட்டு வர்றாங்க. எதற்காக அப்படின்னா, நமக்கு வருகின்ற 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்துடைய அதாவது தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறைகளுக்கும் எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது, இப்போ கூட்டுறவுத்துறை ஆகட்டும், மற்ற இதர துறைகளாகட்டும், ஒவ்வொரு துறைகளுக்கும் எந்த மாதிரியான கடன்கள் தள்ளுபடி பண்ணப்படும், ஒவ்வொரு துறைகள்லையும் இந்த கடன்கள் தள்ளுபடி சம்மந்தமாக ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறையை தான் சாரும். இந்த கூட்டுறவுத்துறையில் என்ன மாதிரியான கடன்கள் அதிகமாக இருக்குது, யாருக்கெல்லாம், இந்த பெண்களுக்கு, இந்த நடுத்தர வர்க்கத்திற்கு என்ன மாதிரியான கடன்கள் தள்ளுபடி பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கெல்லாம் பண்ணணும், இந்த தகுதி வாய்ந்தவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்றவங்க யார் யாரெல்லாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது போல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இன்னும் மகளிர் சுய உதவி குழுக்கள் நிறைய வரப்போகுது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி பார்த்திங்க அப்படின்னா வழங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் வரையிலான கடனுதவி வழங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் கடன்கள் தள்ளுபடி சம்மந்தமாகவும் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய பட்ஜெட் தாக்கலில் கண்டிப்பாக அதற்கான பேச்சுக்கள் வரும். கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கூட நமக்கு 2500 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, ஸோ மக்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் எப்போ தள்ளுபடியாகும், முதலமைச்சர் அதை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா, தகுதி உடையவர்கள் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியாக 2 பேர் சொன்னாங்களே, அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஸோ அதை குறித்துமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. நகைக்கடன் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணணும், எத்தனை சவரன் வரையிலான நகை கடனுக்கு அந்த பணத்தை தள்ளுபடி பண்ணணும், அரசாங்கத்துக்கும் நமக்கு இழப்பீடு வரக்கூடாது, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கணும். இப்போ விவசாய கடனை பொறுத்தளவில் 75,000 விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ அதை பற்றின அறிவிப்புமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்க போகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நில ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். இதே மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்களும் பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கடன்கள்
தள்ளுபடி ஆக போகுது, எப்போ வந்து தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற அறிவிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஒரு வேளை கிடைக்குது அப்படின்னா எந்த வங்கிகளில் வச்சுருக்கணும், எத்தனை சவரன் வரையிலான தள்ளுபடி வந்து கிடைக்கும், அதே போல் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகள் வந்து அவங்க எடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை நம்ம தமிழக அரசிடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி அறிவிப்புகள் வந்து வருவதில் கடன் அப்படின்றது கூட்டுறவு வங்கிகளில் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த நகைக்கடன் வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நிறைய செலவு வந்து ஏற்படும். ஸோ இழப்பீடு தான் வரும். அதன் காரணமாக தான் வந்து குறிப்பிட்ட சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னா அது என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் தேவை அப்படின்னா இப்போ வந்து ரேஷன் அட்டைதாரர்களாக நம்ம இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும். இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த கடன்கள், அதாவது உங்களுக்கு சுய உதவி குழுக்களுடைய கடன்களும் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடனும் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரங்கும் போது ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டு வருமானத்தை வந்து செக் பண்ணுவாங்க. ஆண்டு வருமானம் அப்படின்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஆண்டு வருமானமாக இருக்கணும். நீங்கள் வந்து 5 சவரனுக்கு கீழே வந்து உங்கள் நகையை வச்சுருக்கீங்க, உங்கள் தொகை வந்து எவ்வளோ, நீங்கள் எத்தனை சவரனுக்கு நீங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கீங்க, அது எவ்வளவு தொகை, எவ்வளவு 1 லட்சமா, 75,000மா, 50,000மா, எவ்வளவு தொகை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அந்த தொகையை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். இப்போ வந்து இந்த பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கிறவங்களாம் இருக்கட்டும், இப்போ 50,000 தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா நகைக்கடை இந்த கூட்டுறவு வங்கிகளில் 50,000த்துக்கு உங்களுக்கு எத்தனை சவரனோ அந்த சவரனுக்கு, இப்போ 1 லட்சம் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா 1 லட்சத்துக்கு எத்தனை சவரனோ அத்தனை சவரனை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை சவரன் வச்சுருக்கீங்க, எப்போ வச்சுருக்கீங்க, எந்த தேதியிலேருந்து வச்சுருக்கீங்க, உங்கள் ஆண்டு வருமானம் எவ்வளவு, உங்களுடைய ரேஷன் அட்டைதாரர்கள் என்ன வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றத ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லிஸ்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான பணிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் ஈடுபட்டுட்டு வருது. ஸோ இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதற்கான அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.